என் வாழ்வே உமக்கொரு பாடும் வைதி வாழ வைப்பதை கூறும் நான் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் புகழ் பாடும் கவியன் உங்கள் ரசிகன் என் வாழ்வே உமக்கொரு பாடும் வைதி வாழ வைப்பதை கூறும் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் புகழ் பாடும் கவியன். அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேக் நாயகத்துடைய கரம் பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய சுகபத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக ஆக்கியிருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சர்க்கார் நாயகம் நேற்று ஜுமா பயன் பேசும்போது சொல்லி காமிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எதையாவது ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அழகான உதாரணங்களை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை ரொம்ப எளிமையாக புரிய வைப்பாங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துடைய கிளையை ஆட்டினாங்க. இலைகள் எல்லாம் உதிர்ந்தது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி இந்த மரத்துடைய இலைகள் உதிர்ந்தோ அதே மாதிரிமா நீங்கள் தொழுதா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் உங்களை விட்டு உதிர்ந்து போயிருதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஷேக் நாயகம் நமக்கு இந்த மாரிஃபத்துடைய ஞானங்களை, அல்லாஹ்வை பற்றிய ரகசியங்களை, லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த திருக்கலிமாவை நம்முடைய கல்வில ரொம்ப எளிமையாக உதாரணங்களை சொல்லி நம்முடைய சர்க்கார் நாயகம் நம்முடைய கல்வில பதிவு வைக்கிறாங்க. சர்க்கார் நாயகம் ஒரு சில உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. அந்த விஷயங்களை எவ்வளவு ஆழமான ஒரு விஷயத்தை நம்ம சர்க்காரு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லி எளிமையா விலக்கி கொடுத்தாங்க. உதாரணம் சொன்னாங்க சர்க்காரு, இப்பமா சாக்கடையில ஒரு தங்க மோதிரம் கீழே விழுந்துருச்சு, சாக்கடையில விழுந்துருச்சு. இப்ப அதை எடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம வீட்டுல இருந்து என்ன செய்ய மாட்டோம், தங்க கம்பி எடுத்துட்டு அந்த தங்க கம்பியை வச்சு தங்க மோதிரத்தை நம்ம எடுக்க மாட்டோம். என்ன செய்வோம், வீட்டுல இருக்கக்கூடிய பழைய விளக்குமாறு இருக்குமா இல்லையா, அந்த விளக்குமாருடைய குச்சியை எடுத்துட்டு அதை வச்சு அந்த தங்க மோதிரத்தை எடுத்துட்டு அந்த தங்க மோதிரத்தை சுத்தம் பண்ணிட்டு அந்த விளக்குமாத்து குச்சியை எடுத்து, இந்த விளக்குமாத்து குச்சி தான் நமக்கு இவ்வளவு உயர்வான தங்க மோதிரத்தை எடுப்பதற்கு நமக்கு உதவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த விளக்குமாத்து குச்சியை கழுவி எடுத்து கொண்டு போய் பீரோக்குள்ள வச்சிருவோமா? ஒரு காலம் கிடையவே கிடையாது. அந்த விளக்குமாத்து குச்சி தூக்கி குப்பைக்கு தான் போடும். அந்த மாதிரிமா அல்லாஹ்வுத்தஆலா நம்மில் 1000 நற்காரியங்களை அல்லாஹ்வுத்தஆலா நம்மை கொண்டு வாங்கி கொள்ளுகிறான். எவ்வளவு பெரிய பெரிய உயர்வான காரியங்களை அல்லாஹ்வுத்தஆலா நம்மை கொண்டு வாங்கி கொள்ளுகிறான். ஆனால் அப்படி வாங்கி கொள்வதால் நம்முடைய அந்தஸ்து உயர்ந்து போயிருச்சா? நம்முடைய அந்தஸ்து என்னமோ அந்த விளக்குமாத்து குச்சி தான் சர்க்கார் சொல்லி காமிச்சான். நாம எப்பயுமே அந்த விளக்குமாத்து குச்சி தான். நம்மை கொண்டு அல்லாஹ்வுத்தஆலா எவ்வளவு உயர்வான விஷயங்களை, எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை, திருக்கலிமாவுடைய சேவைகளை அல்லாஹ்வுத்தஆலா நம்மை கொண்டு வாங்கி கொள்ளுகிறான். நாம பயான் பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய கமால் இல்லை என்பதாக சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க. அப்ப எவ்வளவு பெரிய விஷயத்தை சர்க்கார் நாயகர் ரொம்ப சின்ன ஒரு உதாரணத்தை கொண்டு, ஒரே ஒரு விளக்குமாறு குச்சியுடைய உதாரணத்தை கொண்டு அவ்வளவு பெரிய விஷயங்களை, நீ எவ்வளவுதான் பெரிய பெரிய அமல்கள் செஞ்சாலும் சரிதான், உன்னுடைய அந்தஸ்து ரொம்ப மேல போயிட போவதில்லை. நீ ரொம்ப உயர்ந்துட்டேன்னு நினைக்காத. நீ சும்மா ஏதாவது ஒரு சின்ன அமல் செஞ்சுட்டோம், காலையில் எதிர்த்து 2 ரக்காத் காலையில் தொழுதுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய கல்வி நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆஹா, இன்னைக்கு நாம தஹஜ்ஜுத் தொழுதாச்சு, மொத்த பள்ளப்பட்டியில நம்மளாம் தஹஜ்ஜுத் தொழுறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு கல்விக்குள்ள ஒரு பெருமை வந்துடும். நான் தொழுதுட்டேன் அப்படின்ற எண்ணம் வரும். அப்ப சர்க்கார் அது நீ தொழுகிறப்பா, அல்லாஹ் உன்னை தொழுக வைத்தான். நீ தொழுகிறதுக்கு அறவே நாயகமே கிடையாது. அல்லாஹ் உன்னை கொண்டு அந்த நற்காரியத்தை வாங்கி கொண்டான்
என்பதன் காரணத்தால் அந்தஸ்து உயர்ந்துட போறது இல்லை. நீ எப்பயுமே பாவிதான் நீ என்பதாக காசு கொடுக்குறான் லா இலாஹ இல்லல்லாஹ். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப நம்ம திருக்கலிமா சேகமாரனுடைய சபையில எப்ப வந்தாலும் ஒரே டாபிக் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வேற டாபிக் இல்லவே இல்லை. அப்ப சர்க்கார் சொன்னாங்க ஏமா அந்த சொன்னீங்களுக்குன்னு தங்க மோதிரத்தை நம் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கிற விளக்கமாத்து குச்சி நல்லா அப்படிதான் துவாசியாது யாரெல்லாம் அது மாதிரி விளக்கமாத்து குச்சியாக என்னை ஆக்கிக்கலாம். தங்கமான உன் நல்லடியார்களே, உன் நேசர்களே, அவர்கள் உள்ளங்களை உன் பக்கம் சேர்ப்பதற்கு ஒரு கருவியாக என்னையும் ஆக்கிக்கும் அப்படின்னு துவாசியாது. நான் இன்ன வரைக்கும் மட்டமான ஆள் தான் இருப்பேன். நீ நினைத்தால் மட்டமான ஆட்களை கொண்டு கூட பெரிய வேலையை வாங்கிக்கிறீர்கள். சொன்னாங்கல்ல, ஒரு பவுன் மோதிரம் அது விலை இன்றைக்கி விலை 70,000 ரூபா. ஒரு குச்சியுடைய விலை மதிப்பில்லை. தெருவில் கிடக்கக்கூடிய குச்சி எடுத்து தூக்கிக்கிறோம். இது மாதிரி உன் அடியார்கள் தங்கமானவர்கள், தங்கம் போன்ற மதிப்புள்ளவர்கள். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்கம் வைரங்கள். இவருடைய உள்ளங்களை உன் பக்கம் சேர்க்கிற அந்த மட்டம், இந்த மட்டமான மனிதனிடத்தில் அந்த வேலையை வாங்கிக்கிறது. அதன் காரணமாக என்ன நீ மன்னிச்சிருவிய அப்படி தான் எடுக்கிறேன். ஏதோ இவர் சொன்னதுனால நம்ம பெரிய ஆளாக போனதுன்னு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு நாளும் இல்லை. அதான் நம்ம அந்தஸ்து தான். 4 பேர் புகழ்ந்தனால, 4 பேர் நம்மளை நாரே தக்பீர் சொன்னனால நம்ம அந்தஸ்து மேலே போயிருதா? இல்லை. 4 பேர் நம்மளை மட்டமாக பேசுகிறனால, நம்மளை கேவலப்படுத்துறதுனால நம்ம அந்தஸ்து கீழே போயிருதா? இல்லவே. அதனால 4 பேர் நம்மளை புகழ்ந்தனால தலைக்கு மேலே ஏறாது. என்னை அவர் புகழ்கிறார், இவர் புகழ்கிறார், ஏறாது. 4 பேர் உன்னை கேவலமாக பேசுறதுன்னு மனம் தாழ்ந்து போயிடாது. நான் இந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டோமா? நீ என்னவோ நீ அதுதான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீ என்னவோ அதுதான் பை. இவர் ஒரு தங்க பிஸ்கட் 10 பவுனில் விற்கிறாங்க. மதிப்பு எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ? 7 லட்சம். அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு திட்டுறான்னு திட்டுங்க. நீ எல்லாம் ஒரு தங்கம்மா, வெக்கம் இல்லை உனக்கு? வெக்கம் இல்லை, மானம் இல்லை. திட்டு கல்லால் அடி, காரி துப்பு, அகுல் துப்பி, அதுக்கு மேலே துப்பு, எல்லாம் சேர்ந்து 10 பேர் சுத்திட்டு துப்பு. என்ன பை? எல்லாம் 10 பேர் காரி துப்பி எல்லாம் திட்டுறான்ட்டு மானம் கட்ட தங்கம், வெக்கம் கட்ட தங்கம், சொர்ணம் கட்டது. அது பேர் சொர்ணம் தான். இது தங்கத்துக்கு ஒரு சொர்ணம் ஒரு பேர். சொர்ணம் கட்ட தங்கம் எல்லாம் 10 பேர் காரி துப்பி திட்டி இறஞ்சவை நிச்சயம் துப்பிட்டான் மேல. இப்ப கொண்டு போய் கடையில் கொடுத்துக்கு இப்போ மதிப்பு வருவது அதே 7 லட்சம். 1 ரூபா குறைக்க மாட்டானா? கல்வியாச்சு, நிச்சயம் துப்பிடலாம், குறைச்சிக்க மாட்டான். அதே 7 லட்சம் ஜி கொடுத்தாலும் அதே மதிப்பு தான். பாத்தீங்களா? ஏதோ குறைஞ்சா, ஏதோ மதிப்பு குறைஞ்சா, அப்ப நீயே பயப்படுறது என்ன? அவன் திட்டிவிட்டான், இவன் திட்டான், அவன் காரி துப்பிட்டான், இவன் திரும்பி கூட பார்க்கல, அவன் சலாம் சொல்லாம போயிட்டான். நான் சொன்ன சலாமுக்கு பதில் கூட அவன் சொல்லல, சொந்தக்காரன் என்னை மதிக்கல, அவன் என்னை மதிக்கல. என்ன நீயே கவலைப்படுற? கல்போடு தூக்கி எரிஞ்சிரு எல்லாத்தையும். பத்திரிக்கை கொடுக்கல, எனக்கு சொந்தக்காரன் பத்திரிக்கை கொடுக்கல, ஆட்சிக்கு போய் இளைஞர்களா எல்லாம் திட்டுறான். நீ அல்லாட்ட என்னவோ அதுதான், உனக்கும் ரப்புக்கும் உள்ளதுதான். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என் தம்பி திட்டுறான், என் அண்ணன் திட்டுறான், என் குடும்பமே திட்டுது, காசு இல்லைங்கிற அண்ணன் எனக்கு கேவலமா பேசுறான், மரியாதை இல்லைங்கிறான், மானம் கட்டவங்கிறான், காரி துப்புறான். சொல் துப்பிக்க, இங்க 2 பேர் துப்பிக்கா, மேல துப்பிக்க, சட்டை துவைக்கலாம் போறேன், கொஞ்சம் துப்பிக்க, துப்ப ஆசையா இருந்தா ஒண்ணுமே கவலையே கூடாது. அதனால உங்க அந்தஸ்து எதுவுமே குறையவே குறையாது. நீ என்னவோ அல்லாட்ட அதுதான். விளைஞ்சுங்களா? ரப்பு தாலாட்ட உன் அந்தஸ்து என்னவோ அதேதான் அந்தஸ்து. விளைஞ்சுங்களா? கர்ன खुश हमसे तो आलम हो न हो आनिया हमको तो तुमसे काम है. இந்த உலகம் என்மேல் அன்பு காட்டாவிட்டால் போகிறது, இன்மேல் பிரியம் இல்லாமல் போனால் போகிறது. இறைவா என் வேலை ஒன்றை
துனியாவுக்கு கொண்டு வந்தது நீ, என்னை வச்சு பராமரிச்சிருக்கிறது நீ, என் மேல அன்பு காட்டுறது நீ, எனக்கு சோறு போடுறது நீ, வாழ வைக்கிறது நீ, மூத்தாக்குறது நீ, கபர்ல வைக்கிறது நீ, என் கபரை அலங்காரம் பண்றது நீ, என் மனுஷரை அலங்காரம் பண்றது நீ, சொல்ல கொண்டு போறது நீ, எதுவாக சம்பந்தம் அவங்க இருக்கா? என் வாழ்க்கையில எதுக்கா சம்பந்தம் அவங்க இருக்கா? இப்ப அவன் என்னை திட்டுறதுனால எனக்கு என்ன, என் என்னுடைய என்ன குறைஞ்சு போச்சு? நாம தான் தேவையில்லாம கல்வை போட்டு ஆட்டிக்கிறோம். அவரு பேசிட்டாரு, இவரு பேசிட்டாரு. நீயா? நீ தங்கம்னா தங்கம் தான், நீ வெள்ளினா வெள்ளி தான், நீ இரும்புனா இரும்பு, நீ கல்லுனா நீ கல்லு தான். இவன் புகுந்தனால ஒன்றும் நடக்கும். அதனால அவன் மதிப்பு ஒன்றும் உயரவோ குறையவோ. இப்ப பாருங்க, தெருவில் கிடக்கிற ஒரு கல் எடுத்துட்டு வாங்க, கிடக்கும் தெருவில் கல் கிடக்குமா இல்லையா? எல்லாம் நீச்சிட்டு போவோம், மாடு சாமி போனோம், அதுல நாய் ஒன்று கிடைக்கும். சோ ஒரு கல் அதை கொண்டு வந்து நடு விட்டு வச்சுக்கும். இப்ப எல்லாரும் சுத்தி உட்காந்து பாருங்க, கல்லா இது மாணிக்கம், மரகலம், வைடூரியம், இதுக்கு ஈடா இல்லை. உமா அவ்வா எல்லாம் சுத்தி போடுறான். இப்ப மதிப்பு எவ்வளவு இருக்கு தம்பி, இவ்வளவு பேர் போந்துருக்குறாங்க, ஆகவே இது 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கோ அப்படின்னு இந்த கல் எடுத்தே அடிப்போம். எவனாவது வாங்கிக்குவானா? அதை எங்கிருந்து எடுத்தீங்க? முன்னாடி தெருவு தாங்க எடுத்தேன். இல்ல அந்த மதிப்பு ஏதாவது கூடுமா? இவ்வளவு பேர் பாராட்டினதுனால அந்த மதிப்பு ஏதாவது கூடுச்சா, உயர்ந்துச்சா? தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இப்ப துனியாவுடைய பேச்சு தான். அவன் புகழ்ந்தாலும் அவன் இகழ்ந்தாலும் வேஸ்ட். நீ என்ன அல்லாட்ட இருக்க? இவ்வளவு பேரும் உன்னை சுப்ஹானல்லாஹ் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பாராட்டாடே. நீங்க நிறைய பேர் சுப்ஹானல்லாஹ் சொல்லிருக்காங்க நம்ம பேச்சுக்கு. நிறைய பேர் நம்ம பேச்சுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அல்லாஹ் அக்பர் அப்படியே இன்னும் முழங்குது படி. அதுல வேற அஜித் ஒருத்தர் போன் போடுறாரு கமெண்ட்ஸ்ல, நீங்க இந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்றவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க? அதான் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இவங்களாம் நம்ம கூலிக்கு 10 பேர் பேசிட்டு வந்து இந்த அரசியல் மாநாட்டில் கத்துறதுக்குன்னே கூட்டி வரோம் கொஞ்சம் பேரை. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க அப்படின்னு. ஏண்டா நேத்தான் திமுக மாநாட்டில் கத்துற, இப்ப ஏடிஎம்கே மாநாட்டில் எவன் காசு கூட? நீ ஒரு மாநாடு போய் கத்துற உனக்கு. நீ ஒரு நாளைக்கு ஒரு மாநாடு போடு, 500 ரூபா ஒரு பிரியாணி, சாயந்தரம் ஒரு குவார்டர் முடிஞ்சு. யாருக்கு கோஷம் போட சொல்லு போடுற, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டான். எவ்வளோ காசு ஃபீஸ் கொடுத்து கூட்டி வரீங்க, நல்லா கத்துறான். கொஞ்ச நேரம் வந்து நீ உட்காரு, உன்னையும் பைத்தியம் அப்ப நீ கத்துவ, ஒரு 4 நாளைக்கு வைக்க ஒரு சோறு போட்டு சொல்றவா, நீ அண்ணாவோட விஷ்ணு காதல் வந்துச்சுன்னா நீ கத்துவ நாளை தெரிஞ்சு சொல்லுவ. எனக்கு வந்து அந்த பரவச நிலை உனக்கு ஏற்பட்டு விட்டால் நீ பைத்தியமா போயிரு, நீ பைத்தியம் முடிச்சு போய் அலைவ, மாறிடுவ நீ. எல்லா நண்பர்களே, இன்னைக்கோட அந்த சிருஷ்டிகளை கல் போட்டு எடுத்துரு. அவைகளால் ஒரு அணு அளவு 100% கூட ஒரு அந்தஸ்து உயர போறதும் இல்லை, ஒரு அந்தஸ்து குறைய போறதும் இல்லை. அதை போய் கட்டி எழுவுறீங்க. அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன தப்பா நினைப்பானோ, இவன் என்ன தப்பா நினைப்பானோ. ஏன்டா சேர்க்கிட்டு போக மாட்டேங்கிற? நான் போயிட்டு அவரு என்ன தப்பா நினைச்சுக்குவாரோ, அவரு ஒரு மாதிரி நினைச்சுக்குவாரோ, அவரு பார்த்தா அந்தஸ்து குறைஞ்சிருமோ. பைத்தியக்காரன். எல்லாம் கல்புட்டு தூக்கிடு. எது ஹக்குன்னு அல்லாஹ் சொல்றானோ செய், எது ஹக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களோ செய். वाह 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 हालत पे मेरे कल्ब से तो मरचा कल्ब क्लीन பண்ணிட்டீங்களா எல்லாரும் யாரா இல்ல யாரதுபா ஒரு தடவை யாரும் இல்லையா தெரியல விட்டுரு என்னவே கல்பை க்ளீன் பண்ணிருங்க யாருடைய புகழ் யாருடைய பாராட்டுகளுக்கும் அது செவி சாய்க்காது
என் ஷேக நாயகம் வந்திருக்காங்களே, இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு காமிச்சு கொடுத்தவங்க, செயல்முறைப்படுத்தியவர். விளைஞ்சுங்களா? தரீகத்து என்ன, அவுலியாக்கள் என்னன்னு வாயால பயான் செய்யறது ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இப்படிதான் வாழ்ந்தாங்க ஜுனைதுல் பக்தாதி, இப்படித்தான் கௌசுல் ஆலம் வாழ்ந்தாங்க, இப்படித்தான் அஜ்மீர் நாயகம் வாழ்ந்தாங்க அப்படின்னு வாழ்ந்து காமிச்சவங்க தான் ஃபைஸ் நாயகம். செயல்முறைப்படுத்தி காமிச்சவங்க தான் ஃபைஸ் நாயகம். இது பொதுவாக மனுஷன் ஒரு சங்கோஜம் இருக்கும். இவரை புகழ்ந்தா, இப்போ இவரை புகழ்ந்தா என்னை புகழ்றீங்க, ரொம்ப உங்களை பற்றி அரை மணி நேரம் புகழலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னங்க வேணான்னு சொல்லுவேன், ஒரு சங்கோஜம். ஆனால் ஷேக நாயகத்தை புகழ்ந்து பாட்டு படிப்பாங்க. ஹாஜா மல்லா பாட்டு படிப்பார், என் சர்க்கார் ரச் வா சுபானல்லா ஆஹா ஆஹா. ஏன்னா அந்த இன்னொரு பாட்டு படிப்பீங்களே, இந்த ஓஹோ ஃபைஜி ஷாவே, அதுன்னு படிக்கல இன்னும், அதை படிங்க ராஜா. ஓஹோ ஃபைஜி ஷாவே எனையாலும் பாதுஷாவே தீனின் சோலையிலே பாடும் தேங்குயிலே என்னாலும் ஃபைசி வெண்மதியே, என்னாலும் ஃபைசி வெண்மதியே கனவில் யானும் நினைவில் யானும் கனவில் யானும் நினைவில் யானும் காணுவான் மதியே எந்தன் காதல் முழுமதியே. படிப்பா மாஷா அல்லா வா வா சுபானல்லா. ஏன்னுங்க அது அவங்கள பற்றி தான் புகழ்ந்து படிக்கிறாங்க. சுபானல்லா வா, ஏன்னா நீ எதை ஃபைசின்னியோ அது நான் இல்லை, அது மௌலது. நான் காணா போய் ரொம்ப நாள் ஆச்சு, நான் காணா போய் ரொம்ப நாள் ஆச்சு, நான் இல்லவே இல்லை. நான் என்ன ஏதாவது என்னுடையது இருக்கான்னு பார்க்குறேன். என்னுடையது என்று ஒன்று கண்ணு பார்த்தா அதுவும் மௌலா கொடுத்தது, அந்த கண்ணில் பார்வை பார்த்தா அதுவும் மௌலாவுது, எதுவுமே என்னது இல்லை. அப்போ நீ யாரை புகழ்ற? காது என்னது இல்லை, அதுவும் நான் தயார் பண்ணல. காதுல உள்ள செவி புலன் இருக்கு, அதுவும் நான் தயார் பண்ணல, அதுவும் மௌலாவுது. இந்த உதடு பல்லு நான் செட்டப் பண்ணல, இந்த பேச்சும் நான் தயார் பண்ணல. என் கல்போ ஹார்ட் என்னுடைய இதயம் நுரையீரல் எதாவது நாம தயார் பண்ணோமா? எதுவுமே என்னதில்லை, எல்லாம் அவனுது. இது இயங்குதலும் அவனது, இயக்கி கொண்டிருப்பவனும் அவன் தான். என்னுடையது என்று எண்ணில் மேரா முஜுமே குச்சுபி நெய்யே, என்னுடையது என்று எண்ணில எதுவுமே இல்லை. அப்ப நீ புகழ்ந்தா அது எல்லாமே இது எவனுக்கு சொந்தமோ அவனுக்கு தான் போய் சேரும். இந்த உடலை எவன் கொடுத்தானோ, இந்த உள்ளத்தை எவன் கொடுத்தானோ, இந்த கல்பை எவன் கொடுத்தானோ, இந்த கல்பை எவன் இயக்கி கொண்டிருக்கிறானோ, இந்த ரூஹை எவன் ஓட வச்சு கொண்டிருக்கானோ, நீ புகழ்ற புகழெல்லாம் அவனுக்கு தான் போய் சேரும். நீ புகழ்வது அவனுக்கு தான் போய் சேருன்னு நீ அவனை தான் சொல்ற. ஃபைசி என்பது வெறும் பெயரும் தோற்றமும் தவிர வேறு இல்லை, மற்ற இருக்கிறதெல்லாம் அவன் தான். நல்லா புகழ், நல்லா புகழ். நீ எஜமான புகழ்ற, நானும் அந்த எஜமான புகழ்ற ரசிக்கிறேன். நான் நல்லா சொல்றது ரசிப்பாங்க எஜமா. அப்படி பாருங்க, நீ காணா போயிருப்பா, அதுதான் வழி. நாம இருக்கிற வரைக்கும் தலைவலி தான். இல்லைன்னு முடியும். எப்ப நீ வேரோடு எடுத்துரு உன்னை, எந்த விதமான பிரச்சனையும் உன்னை வந்து அணுகாது, எதுவுமே அணுகாது. அதனால நம்மை நாமே இல்லாமல் ஆக்கிக் கொள்கிற வித்தையை, நம்மை நாமே காலி செய்து கொள்கிற வித்தையை, மேரா முஜ்மே குச் பி நஹீ ஹை சஹேலி, மேரா முஜ்மே குச் பி நஹீ ஹை சஹேலி, என்னிலே என்னுடையது என்று எதுவும் இல்லை என் அன்பு தோழனே. ஒஹி சர்சே பாக்கத்து சவாரா முஜே, என் உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் தான் என்னை அலங்காரம் செய்து கொண்டான். நான் பயான் பேசுறேன்னு சொல்ல என்னத்துல என்ன இருக்கு? இந்த சொல் அவனது, உதடு அவனது, நாக்கு அவனது, சொல் குரல் அவனது, தொண்டை அவனது, உள்ளந்து வரக்கூடிய காத்து அவனது, நுரையீரல் அவனது, சொல்லுகிற தமிழ் மொழி அவனது, அந்த வார்த்தைகள் அவனது, கருத்து அவனது. என்னது என்ன இருக்கு? நான் சொன்னேன், பயான் செஞ்சேங்கிறது. உன்னை நான் புகழ்ந்தேன்னு சொல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. ரப்பே தெரி தாரீஃப் கோயி கர் சகே ஜப் खुद கோயி குச் ஹோ. உன்னை யாரும் புகழ முடியும் எப்போ? அவர்கள் ஏதாவது ஒன்றாக இருந்தால் அல்லாஹ் புகழ முடியும். திலோ ஜானோ பதன் தேரா, கல்பும் உயிரும் உடலும் உடலும் வானா ஒன்று. திலோ ஜானோ பதன் தேரா, தஹன் தேரா, பயம் தேரா, எல்லாம் ஒன்று. நான் என்ன புகழ்ந்த உடனே போய் மேரா முஜ்மே குச் பி நஹீ ஹை
मेरा मुझमें कुछ भी नहीं है सहेली, वही सर से पार तक सवारा मुझे, वही सर से पार तक सवारा मुझे. நான் யார் தெரியுமா? என் பெருமை என்ன தெரியுமா? மை மையத் மை ஜாஹில் மை முன்தர்மையால். நான் மலையில், நான் மையித்து, நான் முட்டாள், நாட்டம் இல்லாதவன், குருடன், செவிடன், ஊமை. இதுதான் என் சிஃபத், இதுதான் நான். மை மையத் மை ஜாஹில் மை முன்தர்மையால் மை பரி மை அந்தி மை கூங்கியல் वो जिंदा वो आलिम मुरीद और कादिर वो सुनता है बीना है गोया मैं सद. அதுதான் தெரிஞ்சுங்களா? இந்த ஞானங்கள் எங்கேயுமே துன்யாவெல்லாம் கிடைக்கல, உலகமெல்லாம் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல. பல்கலைக்கழகங்கள்ல இல்ல, ஆக்ஸ்போர்ட்ல இல்ல, கலிபோர்னியால எங்கேயுமே இல்ல. இதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் என் ஷேக் நாயகம், என் ஷேகுடைய காலடியில் இருந்தது. அந்த மாதிரி இந்த ஞானங்களை அல்லாஹ் எனக்கு காட்டி கொடுத்துட்டாங்களே, என்ன செஞ்சா இதுக்கு ஈடாகும்? தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே, உயிரும் தியாகத்திலே, எதை கொண்டு வந்து உங்க பாதத்துல வச்சாலும், மொத்த மொத்த ஆஸ்தி சொத்து மனைவி மக்களை வச்சாலும் ஈடாக எதுமா வாங்கல படிக்கல. தாயும் தந்தை மனைவியாக்கள் உங்கள் பாதத்திலே, உயிரும் தியாகத்திலே, தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே, உயிரும் தியாகத்திலே, பித்தன் இறுதி மூச்சும், வைசி பித்தன் இறுதி மூச்சும், அழகும் சாந்தியிலே எந்தன் வைசி நாமத்திலே, அழகும் சாந்தியிலே எந்தன் வைசி காதலிலே, ஓ வைசி சாயே என்னை ஆளும் பாடும் சாயே, தீனும் சோழரிலே பாடும் தேக்குடிலே, என்னாலும் பைதி வெண்ணிலவே, என்னாலும் பைதி வெண்ணிலவே, கனவில் யாரும் நினைவில் யாரும், கனவில் யாரும் நினைவில் யாரும் காணும் ஆன்மதியே, எங்கள் காதல் முழுமதியே, கனவில் யாரும் நினைவில் யாரும் காணும் ஆன்மதியே, எங்கள் காதல் முழுமதியே. ஓ பைஷானே கௌசிஷாரின் அழகு கரையே, அறிவு கரையே, அழகு கலையே, அறிவு பரஞ்சியலே, இதய காவியமே, நூரிஷாரு ஞான பிறவே, ஞான பிறவே, நூரிஷாரு ஞான பிறவே, நூறு முகம்மதுமே, நூறு முகம்மதுமே, எங்கள் நூறு முகம்மதுமே, வைதிஷாலே என்னை ஆளும் பாதுஷாலே, தீன் சோழகிலே பாடும் தேக்குயிலே, அல்லாஹ்வின் அருளை தேடுவோம், அவள் கூட நபி நேர்வழியை நாடுவோம், நற்புகழ்
தன்னில் வைத்து கொண்டாலும் அல்லாவின் அருள் தன்னை தேடுவோம் அவன் தூதர் நபி நேர்வழியின் நாடுவோம் நற்குருநாதர் நபி பேரூரி நெஞ்சம் தன்னில் வைத்து கொண்டாடுவோம் மனகுணத்தை காக்க முன்னோருளால் மனகுண பிறந்தார் உயிரே மாசின்றி மக்களும் மேலோரை வழங்க அவர் தந்தார்கள் ஓர்வரை மூலக்கருவாமோ அம்மதரை போற்றோம் மண்ணில் என்றும் அவர் பெருமை பேசுவோம் நாளிலும் தலைக்க நாளில் தந்த நூறி வைத்து கொண்டாடும் தாரையும் போற்றும் தானவி தாங்கள் தௌஹீதையும் நேர் வழிபாதையில் தாரையும் போற்றும் தானவி தாங்கள் தௌஹீதையும் நேர் வழிபாதையில் கருணை புரிந்தே கண்ணி தவித்தோரை கரை சேர்க்க வந்தார் கருணை புரிந்தே கண்ணி தவித்தோரை கரை சேர்க்க வந்தார் ஏக ஜோதி மயில் திகழும் நூலில் பேரொழியில் புகழிலும் தேடுவோம் ஏக ஜோதி மையமாய் திகழும் மூடி ஏக ஜோதி மையமாய் திகழும் பைதி பேரொழியில் புகழிலும் தேடுவோம் நாயிலும் தலைக்க நாயில் தந்த பைதியில் பாரந்தனை நாம் தினமும் போற்றுவோம். நான் உங்கள் ரசிகன் கவி பாடும் கவிஞன் நான் உங்கள் ரசிகன் யாரு எல்லாருக்கும் ஃபேன்ஸ் நாமலாம் ஃபேன்ஸ் ஆஃப் ஃபைஜி நாங்கள் ஃபைஜி ரசிகர்கள் நான் உங்கள் ரசிகன் எதிர்காலம் பைதி உங்கள் கை இறையோனின் அருளே உருவாகும் எதிர்காலம் பைதி உங்கள் கையில் எதிர்காலம் மட்டும் கபரு உங்க கையில் தான் ஹஷர் மாஷர்ல நீங்க கை காட்டுன்னு சொர்க்கம் நீங்க விட்டா வேண்டாம் எதிர்காலம் பைதி உங்கள் கைகளில் என்னை ஆளும் இறையோன் அருளே உருவாகும் எதிர்காலம் பைதி உங்கள் கைகளில் உங்கள் நினைவே இடங்களை நீக்கும் வாழ்வில் இன்பங்கள் சேர்க்கும் இடங்களை நீக்கும் நினைச்சாலே இன்பங்கள் சேர்க்கும் நினைச்சாலே உள்ளத்துல இன்பம் வரும் துன்பம் காணாம போயிடுது சோதனையா என் ஃபைசி கூட இருக்கிறாங்கன்னு நினைச்சாலே போயிடும் உங்கள் சொல்லின் வலிமை எங்கள் வாழ்வின் இனிமை வலிமை எங்கள் வாழ்வின் இனிமை எதிர்காலம் பைதி உங்கள் கைகளில் புதிமேடையில் யாவும் மஞ்சம் வைதி பாதையிலானம் கொஞ்சம் புதிமேடையில் யாவும் மஞ்சம் நீ எங்க திரும்பினாலும் வஞ்சமே வஞ்சம் தான் எல்லாம் வஞ்சிக்கிறாங்க நம்மள்ட்ட எதிர்பார்க்கறாங்க நம்ம காசு பணம் சொத்து பதிப்பு எதிர்பார்க்கறாங்க கொடுத்தா சந்தோஷப்படுறாங்க இல்லைன்னா வஞ்சிக்கிறாங்க புவி மேடையில் யாவுமே வஞ்சம் தான் எஜமானுடைய பாலம் தான் எனக்கு கொஞ்சம் என்னை மதிப்பு கொடுக்கறது என்னை மதிக்கிறது எஜமானுடைய திருப்பாலம் தான் கொஞ்சம் உங்கள் சொல்லின் வலிமை எங்கள் வாழ்வின் இனிமை பைசி உங்கள் சொல்லின் வலிமை
பொன்னை மிஞ்சும் ஏனும் நான் சேர்க்கவில்லை பொன்னை மிஞ்சும் சேர்ந்தே உங்கள் சொல்லின் அதுக்கு வரலையா? நான் உங்கள் ரசிகன் சொல்ல மாட்டேன். என் வாழ்வே எனக்கொரு பாடம் என் வாழ்வே எனக்கொரு பாடம் உனக்கு ஒரு பாடம் சொல்லுங்க. என் வாழ்வே உனக்கொரு பாடம் நான் உங்கள் கைகளில் என்னை யாரும் இறையோரின் உங்கள் கைகளில் என் வாழ்வே உனக்கு ஒரு எனக்கொரு பாடம் பைசி போட்ட பிச்சை கொட்டுறாதான் இது. இதெல்லாம் பைசி போட்ட பிச்சை. இதெல்லாம் பைசி நாட்டு பிச்சை. இதெல்லாம் பிச்சை ஓடு தான் எனக்கு சொந்தம். இதெல்லாம் எஜமான் போட்ட பிச்சை. இந்த ஜுப்பா எஜமான் போட்ட பிச்சை. என் வாழ்வே எனக்கொரு பாடம் பைசி வைப்பதை கூறும் நான் உங்கள் ரசிகன் புகழ் பாடும் கவிஞன் நாங்கள் ரசிகன் புகழ் பாடும் கவிஞன் கிரிசாரம் பைதி உங்கள் கைகளில் என்னை காடும் இறையோடும் அருளே எதிர்காலம் பைதி உங்கள் கைகளில் எலும்பும் சதையும் நரம்புகள் கூட்டம் எங்கிருந்தாலும் கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் காண்கிறேன் பைதி கருணையின் வடிவாய் காதலின் கலையாய் காவலரே பைதி காவலரே பைதி எங்கிருந்தாலும் நினைவேதான் என்னுயிரே பைதி இரவில் தோன்றும் வெண்மதி சில நாள் மறைந்து விடும் பைதி இனிமையின் தெங்கள் புயலால் மாறிவிடும் பைதி யாரும் பணம் அன்பு பேர் கொடுக்க முடியாது உலக ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த வருஷம் எங்க சிறப்பா எதனா இனிமையின் தெங்கள் புயலாய் மாறிவிடும் பைதி மாறுவதில்லை மாறுவதில்லை மரணமும் நினைவு அந்த நினைவிலாலையும் சுந்தரமும் மறைவதில்லை பைதி மறைவதில்லை பைதி இங்கிருந்தாலும் நினைவேதான் என்
உள்ளமும் பைதி என்னுயிரும் பைதி உன்னதூரே முஹம்மதின் நூரே போலகரே பைதி நிம்மதியில்லை நிம்மதியில்லை பைதியின் தாசனுக்கே நிந்த மகராஜியில் வடியும் நாள் வரையும் நிம்மதியதையே நிம்மதியதையே எங்கிருந்தாலும் நினைவே தான் என்னுயிரே பைதி. ஏப்பா எஜமா அல்லாட்ட போய் 20 வருஷம் ஆச்சு. என் கண்மணி நாயகம் எஜமான் அல்லாட்ட போய் 20 வருஷம் ஆச்சு. கல்பில் இருக்கிறாங்க எஜமா, ஹயாத்தா இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஜி எஜமா உட்கார், ஒவ்வொரு நொடியும் பேசிட்டு தான் இருக்காங்க. உட்காரு, யோசிச்சு பாருங்க. இப்போவும் 5Gனா கண்ணில் தண்ணி வருது, என்ன காரணம்? நான் உங்கள் ரசிகன்னு சொன்னால் கண்ணில் தண்ணி ஊற்றுது, என்ன காரணம்? இதயத்திலிருந்து அழுக வருது, நடிப்பெல்லாம் அழுக முடியாது. நீ 1 லட்சம் ரூபா தான் கண்ணில் தண்ணி வராது. எப்படி வருது, என்ன காரணம்? அப்புறம் என்ன எஹ்சான் செஞ்சுருப்பாங்க சர்க்கார் நாயகம்? 80 வயசுல தன்னுடைய குரலை தன்னுடைய தகர தப்பாவை போயிடுச்சுமா, என் நெஞ்சு சொல்லி 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 பேசி 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 என் நெஞ்சு தகர டப்பாவா போயிடுச்சுமாங்கிறாங்க. அந்த இரவுல தராவியிலிருந்து சஹர் வரைக்கும் பேசுறாங்க. மணிக்கணக்கா 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 பேசுறாங்க. இந்த தேடி வந்த இந்த இதயங்கள், இந்த தேடி வந்த இந்த கல்புகளை கொஞ்சமாவது அல்லாஹ்வை திணிச்சணும், அல்லாஹ் உட்கார வச்சிடணும். எந்த அளவு உட்கார வச்சிடணும், கல்பு விட்டு அல்லாஹ் போயிடக்கூடாது, அந்த அளவு திணிச்சிடணும். எஜமானுக்கு என்ன இல்லை, ஏசி ரூம் இல்லையா, வசதி வாய்ப்பு இல்லை, எல்லாம் ஜாலியாக படுத்துவங்களாம்ல. எத்தனை ஹலீஃபாக்கள் இந்த முறிதான் வந்திருக்காங்கப்பா, எல்லாரும் பயன் செய்யுங்க, ஆளுக்கு கொஞ்சம் பயன் செய்ய அமுச்சு வச்சுருங்கன்னு சொல்லாமல்ல. கடைசி மூச்சு வரைக்கும் சர்க்காரை திணிச்சாங்க. ஏதாவது சொல்லி இவர் கல்புக்குள்ள அல்லாவை அயாத்தாக்கி வச்சிட மாட்டோமா, திணிச்சிட மாட்டோமா? அல்லா தான் இலா, நீ கல்புல ஆணித்தனமா பதிச்சிட மாட்டோமா அப்படின்ற வெறி எஜமானுக்கு, ஒரு வெறி. அதனால தூங்கா எழுப்பி விட்டு சொக்கனா டீ வாங்கி கொடுத்து, பசிச்சா வடை வாங்கி கொடுத்து, சாயா வாங்கி கொடுத்து, பிரியாணி ஆக்கி போட்டு, என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து சொல், கேள் கேள் நான் சொல்கிறேன். நம்ம தர்து சீனே में जो रखते हैं सुना दे, சாயா இருந்தால் கொஞ்சம் கொண்டாமா, டீ இருந்தால் கொஞ்சம் கொண்டாமா, கொஞ்சம் டீ கொண்டாமா. दर्द सीने में जो रखते हैं सुना देते. கல்புக்குள்ள ஒரு வெறி இருக்கு, அல்லாஹ் பற்றி வெறி. ஒவ்வொருத்தரும் வெறி பிடிச்சிக்குது இல்லை. ஒருத்தருக்கு பொம்பளை வெறி, காதல் வெறி. அந்த பொம்பளை கிடைக்கலன்னா இவனும் அந்த பொம்பளை குத்தி விட்டு இவனும் குத்தி செத்து போயிடுறான். 2 பேர் வெறி பிடிச்சி போய் தரான், காதல் வெறிங்கிறான். ஒரு சில பேர் காசு வெறி, வெறி பிடிச்சி போய் அலையலாம். நைட்டு தூக்கம் இல்லை, பகலும் தூக்கம் இல்லை சார். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூங்குறேன், சீசன் டைமு. நைட்டு 12 வரைக்கும் கடை இருக்கு. சப்ப சாமான் அடுக்கி வச்சு 1 மணி நேரம் தூங்குறேன், திரும்ப காலையில் கடை திறந்துடுறேன். சிந்தனை முழுசும் அதில் தான். அதில் வெறி வெறி வெறி, கிரிக்கெட்டு வெறி, விளையாட்டு வெறி, அரசியல் வெறி. எத்தனை பேரை குத்தி சாப்பிடுச்சாலும் சரி, நான் பதவிக்கு வந்தாகும், அதுக்காக என்ன இடைஞ்சல் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிருவேன், அந்த பதவிக்கு நான் வந்தாகும், வெறி. அது மாதிரி ஷேகமாருக்கு ஒரு வெறி இருக்கு. அது என்ன வெறி? என் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் என்னால் எவ்வளோ முடியுமோ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மக்கள்கிட்ட போய் சொல்லிடணும், எப்படியாவது திணிச்சு. எவ்வளோ பேர் கிடைச்சாலும் சரி, வாய்ப்பு கிடைச்சா திணிச்சிடணும் அந்த வெறி. பீராணியம்மாக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு.
சர்க்காருடைய துணைவியார் வயசானவங்க. டாக்டர் வந்து டிப்ஸு போட்டு தொங்க விட்டான். தொங்கிட்டு இருக்கு. ஒரே ஹால் தான், நிஜமாக பெரிய ஹால், நடுவில் திரை. அந்த பின்னாடி நமக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த சர்க்கார் அது ஏறிட்டு இருக்கட்டுமா, நீங்கள் வந்து உட்காருங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த் ஐலாஹு மஅல்லாஹ். பீவிக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு வீட்டில் வச்சு அப்படின்னா நீ உட்காந்து அல்லாஹ் பற்றி பேச மனசு வருமா உனக்கு? ஏய், வர்றவங்களை இன்னைக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நியாயமான காரணம் தான், அவங்க பீவியில் உடம்பு சரியில்லை அமுச்சு விட்றோம். அது ஒரு பக்கம் ஏறிட்டு நீலாம் உட்காரு. ஐலாஹு மஅல்லாஹ். ஏய், அந்த அல்லாஹ்வுடைய இன்னொரு இலாஹ் இருக்கிறானா? ஏறிட்டு டாக்டர் ஒருத்தர் எஜமானுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, மயக்கம். டாக்டர் போக முடியல. சம்மத டாக்டர் வந்தார். வந்தோன்னே எஜமா டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிபி ஹையாக இருக்குது, நீங்கள் பேசாமல் படுக்கிறது தான் நல்லது. இப்போ உட்காந்து எமோஷனலாகி கத்துனீங்கன்னா ரொம்ப ஆபத்து, ஹார்ட் அட்டாக் கூட வந்துடலாம், பெரிய ப்ராப்ளம் இருக்குது, பேசாமல் படுத்துருங்க. அப்படி அப்படியா, சரிங்க படுங்க. முதல்ல நீங்கள் வந்து நான் போனோன்னா நீங்கள் உட்காந்து தானியம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, அது ஒத்துக்காது உங்களுக்கு, பேசாமல் படுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அன்பாக பேசுவார். இன்னும் படுத்துறேங்க சார், தலைவாணி போட்டு படுத்துட்டேன். போயிட்டாரா டாக்டர் போயிட்டார், கார் ஏறி போயிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் வாங்கம்மா, எல்லாரும் வாங்க உட்காரு. எல்லாரும் உட்காந்துங்களா? லவ் ஜஅலல்லாஹு அலைக்கும் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யுத்திக்கும் பில்லையா. இந்த இரவையே நான் பகல் கியாமத் வரைக்கும் இரவாக ஆக்கிவிட்டால் பகலை கொண்டு வரக்கூடிய இலாஹ் யார்? இந்த பகலையே கியாமத் வரைக்கும் ஆக்கிவிட்டால் இரவை கொண்டு வரக்கூடிய இலாஹ் யார்? இலாஹ் யார்? பாத்தியா என்ன இது? இது என்ன இது? இன்னைக்கு உடம்பு சரியில்லையா சர்க்கார் போக சொன்னாங்க, ஆளுக்கு 10 ரூபா காசு கொடுத்தாங்க, அனுப்பிச்சுடலாம்ல. சோறு சாப்பிட்டு போக சொன்னாங்க, இல்லவே இல்லை, உட்காரு உட்காரு. ஏன்னா அவன் கல்புக்குள்ள வெறி. தர்து சீனே ஜோ ரக்தே சுனா தேத்தே. என் உள்ளத்துல இறை காதல் வெறி பிடிச்சி போயிருக்கும். அதனால தான் நாங்கள் பேசுறோம். தூ சுனோ யானை சுனோ ஹம் ஹே சுனானே கேலியே. நீ கேளு, நீ கேட்காம போ. சொல்றது ஆசைப்படுறோம், நம்ம சொல்றோம். நீ கேட்கறதுக்காக சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ இந்த அத்தனை பேர்லயும் ஒருத்தர் தாங்க இருக்கிறாங்க. இந்த 1,00,000 பேர்லயும் வந்து கேட்கக்கூடியவன் யாருமே இல்லை. நீ கேட்கறதுக்காக நீ சொல்லு. நீ யாருமே 2 பேரும் சொல்லிட்டு இருப்பேன் ராவாப்பாங்களா. ஒரு ஆள் கிடைச்சாலும் போதும். இந்த திருப்பூருக்கு ஆஷிக் அண்ணன் வந்தாங்க, ஒருத்தர் தான் உட்கார வைங்க. அவங்க 2 மாசம் சில்லா கொடுத்தாங்க. யார் கொடுப்பீங்க அந்த மாதிரி சில்லா? 2 மாசம் சில்லா. அவருக்கு சாதாரண ஆள் இல்லை, வசதியான ஆள், பள்ளிவாசலுடைய பொருளாளர், கோடிக்கணக்கில் காசு பொருளக்கூடிய பொருளாளர் வேறு எது விட்டுட்டு வந்து உட்காந்துட்டாங்க 2 மாசம். நீ வந்து உட்கார் பாப்போம். ரமதான் சில்லா ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது இன்ஷா அல்லா தாலா. என்னைக்குமா ரமதான் எப்போ வர? இன்னைக்கு என்ன கிழமை? அடுத்த சனிக்கிழமை ஒரு வாரம் இருக்கு ரமதான் சில்லா. விளைஞ்சா 30 நாள் நடக்கும். எத்தனை நாள் வேணால் வாங்க. 30 நாள் வந்தாலும் வாங்க, 10 நாள் வந்தாலும் வாங்க, 5 நாள் வந்து ஆக ஒரு 2 நாள் 3 நாளாவது வராமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் செய்வா இன்ஷா அல்லா தாலா. பொய் சொல்லக்கூடாது. 3 நாள் ஓகே. 30 நாள் யாரு? 1. அப்புறம் மாஷா அல்லா. வேற யாரு கை தூக்க மாட்டாங்க? சரி, குறைஞ்சது ஒரு 10 நாள் வர யார் கேட்கணும்? மாஷா அல்லா. ஜமா முஸ்தபா ஜமா. சரி, 3 நாள் கை தூக்கணும். சைன்சாமல்லா என்ன தூக்க மாட்டீங்க? 10 நாள் தூக்கிட்டீங்களா? மாஷா அல்லா. காரைக்குடி ஹுசூர் பாதுஷா. காரைக்குடி எஜமா இருப்பாங்களே பாதுஷா போயிட்டாங்களா ஊருக்கு? போய் எங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்துடுவாங்க. நஜீப் மல்லா எத்தனை நாள்? 3 நாள். உங்க குறிச்சி 3 நாள். மாஷா அல்லா. நிஜாமல்லா நீங்க 3 நாள். இப்போ எல்லாரும் 3 நாள் வந்துடுறா இன்ஷா அல்லா. அந்த 3 நாள் எப்போ வேணா முடிவு பண்ணிங்க. ஒரு 1 to 30 வரைக்கும் கலந்துக்கோமா இன்ஷா அல்லா தாலா. அங்கே நம்ம கொண்டு செல்லக்கூடியவன் யாரும் இல்லை, கூட்டி வரக்கூடியவன் யாரும் இல்லை. விளைஞ்சுங்களா? இப்போ எதுக்கு அந்த பேச்சு வந்துச்சு? ரம்ஜான் பேச்சு என்ன சொல்லு? தூணு சுனோ யானை சுனோ ஹம் ஹே சுனானே கேலியே.
நீ சொல்லாமல் போ. சொல்கிறது என்னுடைய ஆசை, என்னுடைய காதல் வெறி. அதான் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அது என்னுடைய வெறி அது அப்படின்ட்டாங்க அஜமா அலஞ்சிடலாம். அந்த மாதிரி நீ அல்லாஹ் பற்றி பேசிக்கிட்டே இரு. மக்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இரு. தொண்டை காயிற வரைக்கும் சொல்லு. தொண்டை அல்லாஹ் கொடுத்த பிச்சை. தொண்டை காயிற வரைக்கும் சொல்லு. கத்து. நூஹ் நபி கத்துற மாதிரி. நூஹ் நபி அல்லாஹ் பத்தி சொன்னாங்க, கத்துடான்னு கத்துனாங்க. கத்த உன்ன நபி, வாருங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் பக்கம் வாருங்கள், ஆவோ கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், கலிமா சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள். லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வோடு இணை வைக்காதீர்கள். கத்துறாங்க நபி. என்னடா கத்த தாங்க முடியல அந்த மனுஷன். ராவாப்பால கத்துறாரு, கலிமா கத்துறாருன்னு சொல்லி என்ன பண்ணா, கையை வச்சு வேற காதை அடைச்சுக்கிறான், கண்ணுல துணியை வச்சு கட்டிக்கிறான். அவரை பார்த்துடக்கூடாது. காதுல எதை கையை வச்சு கட்டிக்கிறான். நல்ல இந்த விரலை வச்சு காதை மூடிக்கிறான், அழுத்தி கேட்கக்கூடாது. நபி பார்த்தாங்க, என்னதான் காதல விரல் வச்சு அடிச்சாலும் அதோட பெருசா கத்தன கொஞ்சமாவது கேட்கும்ல, கேட்கத்தானே செய்யும். நபி என்ன செஞ்சாங்க, அதுக்கும் மேல தொண்டை அடி வைத்திருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் நபி அத்ரான் கத்துறாங்க. அடி அடி அடின்னு அடிக்கிறான், துவைக்கிறான். என்ன மனுஷன் உடமாடிங்க, உயிர் எடுக்கிறான். சாத்து சாத்து சாத்துன்னு சாத்தி பின்னி எடுத்து புழிஞ்சு மயக்கமான குப்பையில போட்டு போயிடுறான். சையதுனா நூஹ் இப்ப உயிர் பொருள் அவளுக்கு அர்ப்பணமாக மீண்டும் நினைவு திரும்பி எந்திரிச்சோன்னா, யா கௌமி இத்தகுல்லாஹ், மக்களே அல்லாஹ் தக்வா செய்யுங்க, அல்லாஹ் பக்கம் வாருங்க, லா துஷ்ரிகு அல்லாஹ்வோட இணை வைக்காதீங்க. திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா 999 வருஷம் சொல்லிட்டு 900 வருஷம் சொன்ன பின்ன அல்லாஹ் சொல்றாங்க, ரப்பி இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும், ரப்பே இவர்களை நீ மன்னிக்க வேண்டும் என்ற ஆசையில் நான் இவர்களை உன் பக்கம் அழைத்தேன். ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், தங்கள் விரல்களை காதுகளில் வைத்துக் கொண்டார்கள். வஸ்தகுஷு சியாபஹும், தலையில துணியை போட்டு மூடிக்கிட்டாங்க என்னை பார்க்காம. வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, புடிவாதமா இருந்தா ரப்பே, பெருமை அடிச்சா ரப்பே. உற்றுவன நானு காதுல விரல் வச்சாலும் விடமாட்டேன்னு சொல்லி சும்மா இன்னி தஅவுதுஹும் ஜிஹாரா, அதுக்கு பின்னாடி அதை விட பெரிய சத்தம் போட்டு கத்துறேன். என்ன கத்திருப்பாங்க ஜி? காதுல விரல் வச்சு அடைச்சுங்க, நல்லா அடைச்சுங்க. அடிச்சிட்டீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் கேக்குதா? என்னதான் விரல் வச்சு அடிச்சாலும் அதுக்கும் மேல குரலை உயர்த்தி கத்துனா கேட்கத்தானே செய்யும். கூட சும்மா காதை அடைச்ச பின்னாடி சும்மா இன்னி தஅவுதுஹும் ஜிஹாரா, அதுக்கு பின்னாடி குரலை உயர்த்தி அடித்தொண்டே இருந்து கத்தணும் எல்லாம். அல்லாஹ் அக்பர். யாரு? நபி. சும்மா இன்னி தஅவுதுஹும் ஜிஹாரா, அலன்து லஹும், சத்தமாவும் சொன்னேன், தனியா வீட்டுல போய் காதுல ரகசியமாவும் சொன்னேன், வீடு வீடா போய் சொன்னேன். சும்மா அலன்து லஹும் வ அஸ்ரர்து லஹும் இஸ்ராரா ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا ما لكم لا ترجون لله وقارا وقد خلقكم أطوارا. எல்லாம் நான் சொன்னேன் ரப்பே, கேட்க மாட்டேன்டா ரப்பே. அப்ப அல்லாஹ் சொன்னா, இனிமே ஒருத்தரும் கேட்க மாட்டான். இது வரைக்கும் 80 பேர் முஸ்லீம் ஆயிருக்கான், இனி ஒருத்தர் கூட ஆக மாட்டான். அப்பதான் சொல்றாங்க நபி, யா அல்லாஹ் இப்ப 80 பேர் தான் ஆயிருக்காங்க, இனி ஒருத்தர் முஸ்லீம் ஆக மாட்டேன், இப்ப வச்சிருந்து செய்யறது முடிச்சிருப்பேன். அந்த ஒரு வாரத்துக்கு தான் எல்லாம் காத்துட்டு இருந்தான். 1000 வருஷமா 1000 சால் சலே. நீ ஒரு நாள் 2 நாள்ல ஒருத்தர் போய் சொல்றாரு, அவன் கேட்கலன்னு உடனே கேட்க மாட்டான், அனுப்பிச்சிடலாங்கிறான். அப்ப அவன் ஏத்தி பேசுறான், போகும்போது சட்னி ஆயிரும். இவன் ஆசை எப்படி? ரொம்ப அவன் இந்த பக்கத்தூர்காரன் திட்டான், திட்டிட்டு ஸ்கூட்டர்ல போறான். வரும்போதே ஸ்கூட்டர்லாம் அப்படி நசுங்கி அவன் நசுங்கி போனமா தான் வரணும். எல்லாம் இவன் வயது பதுவா செய்யறான். எல்லாரும் பதுவாவும் கபூல் செய்யக்கூடிய இறைவா என் பதுவாவும் கபூல் செய்ய. நபி 1000 வருஷம் டிராவல் செஞ்சாங்க. அப்புறம் அல்லாஹ் சொன்னா, இனிமேல் உன் பேச்சை கேட்க மாட்டாங்க நபின்னு சொன்ன பின்னாடி ரொம்ப வேணாம், இனி விட்டு வச்சிருந்தா நான் கெட்டு போவது மட்டுமன்று இருக்கிற மற்ற முஸ்லீம்லையும் கெடுப்பான். அப்ப நீ அழிச்சிரு அல்லாண்டான். அந்த ஒரு வாரத்துக்கு காத்திருந்தான் அல்லாஹ் தாலா 1000 வருஷம். நபி சுண்டு விரல்ல காமிச்சாங்க.
அழிச்சிட்டாங்க. தம்தம் அலிஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா. பட் அழிச்சிட்டேன் நல்ல சொல்லிட்டாங்க. ஒரு நபியுடைய ஒரு வார்த்தைக்கு காத்திருந்தான் எல்லாத்தையும். அது வரைக்கும் நபி சொல்லவே இல்லை பாருங்க. என்ன அடிச்சு துவச்சு குப்பையில் போட்டு பிணைஞ்சி எடுத்து மிதிச்ச காலத்திலும் அல்லாஹ் சொல்லலை. விளைஞ்சல நபி அவர்கள் அல்லா எடுத்து சொல்லவே இல்லை. என்ன சொல்லலை? ஜி அல்ல அழிச்சது அல்ல சொல்லவே இல்லை. மக்களுக்கு சேவை செய்யுங்கள், மக்களுக்கு சேவை செய்யுங்கள். இப்போ இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்னவை? லா இலாஹ இல்லல்லாஹை அனைத்து மக்களுக்கும் சொல்லுங்கள். உங்களால் முடிந்தவரை உங்கள் குடும்பத்தார், அக்கம் பக்கம், நண்பர்கள், உறவுகள் ஒருத்தரையும் பாக்கி வைக்காதீங்க. எல்லா மக்களுக்கும் திருக்கலிமா எடுத்துரையுங்கள், சொல்லுங்கள். மக்களுக்கு கலிமாவுடைய பணியை செய்யுங்கள். அதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம். ரஞ்சா இல்லைங்களா? இல்லை சிவ வாழ்க்கை கலிமாவுக்காக வாழும். நமக்குரிய ரிசுக்கு நம்மளை விட்டு எங்கேயும் போகாதுப்பா. நீ வாழ்நாளில் என்ன சாப்பிடுவ, என்ன குடிப்ப, என்ன புழங்குவ, என்ன செய்வ எல்லாம் எழுதி வச்சுட்டான் அல்லா. அது நம்மளை விட்டு எங்கேயும் போகவே போகாது. அதுக்காக ஏன் கவலைப்பட்டு உட்காந்துருக்கிறீங்க? ரஞ்சில் அது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. அது வந்தே தீரும். வரும் விதி வந்தே தீரும். அதற்காக வேண்டி ஒரு வாழ்க்கையை செலவழிக்காது. வாழ்க்கை என்று ஒன்று இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு ஆசை. हम इस आलम में रहें तेरे लिए और मरें तेरे लिए. இந்த உலகில் நாங்கள் வாழ்வது உனக்காக, நாங்கள் அழிவது உனக்காக என்று இருக்க வேண்டும் என்று அவன் கேளுங்கள். ये जिंदगी तुम्हारी है तुम पर फिदार है. இந்த வாழ்வு நீ கொடுத்ததல்ல, இது உனக்கே நாங்கள் அர்ப்பணமாக்குறோம். हरदम तुम्हारे याद रहे तज़किरा. ஒவ்வொரு நொடியும் உன்னையே நினைக்க வேண்டும், உன்னையே ஞாபகம் செய்ய வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தால் நம்ம எல்லோருக்கும் தந்தொல் புரிவானாக. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் மன்னிப்பானாக. இது வந்திருக்கு எப்படி எங்களை பாதுகாப்பாக அல்லாஹ் கூட்டி கொண்டு வந்தானோ அதே மாதிரி ஒரு சிறு கீறலும் இல்லாமல் பாதுகாப்பாக நம்ம இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பானாக. இங்கிருந்து செல்லுகிற பொழுது அல்லாஹ்வை நாம் கூட எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. சதா சர்வகாலம் அல்லாஹ்வுடைய நினைவிலே நம்மை திளைத்திருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்மை நம் குடும்பத்தார்களில் ஆயிலாஹினுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதி பேருரையாக இர்ஃபான் ஷா கிப்லா அவர்கள் உரையாற்றி நிகழ்ச்சி நிறைவு பெறும் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அம்மா பஅத். قال الله عز وجل கடைசியாக ஹஜ்ரத் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த துஆவை உங்களுக்கு சொல்லித் தருகிறார். அவர்கள் கடைசியாக அந்த மக்களிடத்திலே கெஞ்சுகிறார். தூர் நான் சொன்னேன், கொஞ்சம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுருப்பா. எல்லாம் மன்னிக்கிறவனா இருக்கான். உங்களுக்கு துன்யா வேணுமா, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தர்றேன். அல்லா நீங்கள் அல்லாட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டு அவனை திருப்திப்படுத்தி விட்டார். அவன் உங்கள் மீது ராசியாக இருக்கான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا ما لكم لا ترجون لقاء إلا وقارا. என்ன வந்துச்சுப்பா உங்களுக்கு? அல்லாஹ் தஆலாவுடைய முழு கண்ணீர் பொருந்தியோடு நீங்கள் ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அல்லாஹ் மட்டும் திருப்திப்படுத்திருங்க. உங்களுக்கு செல்வங்களை கொடுப்பான், உங்களுக்கு ஆண்மக்களை கொடுப்பான், உங்களுக்கு தேவையான எல்லா ரிசுக்களை உங்களுக்கு அல்லா வாய் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் என்று கெஞ்சி கேட்டார் என்று அல்லாஹ் கடைசியாக சொன்னார். உண்மையில் ஆண்டவர்களே, எல்லாவற்றும் நேற்றையும் ரமலானுடைய வருகையை பற்றி பேசினார்கள். ரமலான் நம்மை நோக்கி வருகிறது. நாம் அல்லாஹ்வுடைய மஃபிரத்தை, அவனுடைய ரஹ்மத்தை,
அவனுடைய பெறுவதற்காக வேண்டிய காத்திருக்கான். சென்ற மாதம் ரஜபுரி மாதத்திலே சேவன் மேலாஜுடைய கொண்டாடினோம். அதில் அல்லாஹ்தால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவோ குர்ஆனுடைய ஆயத்திலே துன்யாவுடைய ஆத்திரத்தில் எல்லாம் அல்லாஹ் துன்யா ரஹீம் மூலமாக இறக்கி வச்சான். கடைசியாக தன்னை தன் மக்கத்தில் அழைத்து அவனிடத்தில் சில ரகசியமான விஷயங்களை தன்னுடைய நடிகாத்திலே எவ்வளவோ ரகசியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதையெல்லாம் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்தாலா கொடுக்கக்கூடிய ரசூலுல்லாஹி திருமுகத்துக்காக தரக்கூடியதையா சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு ஆயத்தை மேலாஜில் வைத்து இறக்கி வைத்தான். அதுதான் ஆமன ரசூலுல்லாஹி சொல்லி அந்த ஆயத்துடைய கடைசி பகுதியில் அல்லாஹ்தாலா சொல்றான், ரப்பனா லா துஆখিதுனா இன் நஸீனா வ அக்ஃதனா. யா அல்லாஹ், நாங்கள் தவறு செய்திருப்போம், அதை கொண்டு எங்களை பிடிச்சிடாதல்ல. ரப்பனா லா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி. யா அல்லாஹ், யார்கள் சக்தி பெறாத ஒரு விஷயத்தை எங்கள் மீது சுமத்தி விடாது. லா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி சொல்லி சொல்ற கடைசியாக அல்லாஹ் சொல்லி தரலாம். மேலாஜில வச்சு உம்மத்துக்கு போய் சொல்லுங்க, இப்படி கேட்க சொல்லி நாங்கள் நப்சுக்கு அடிபடிக்கக்கூடியவர்களா யாரா இருந்தாலும் என்னுடைய செயல்களை பார்த்து நீ கண்டு காணாமல் இருக்கிறாங்க. வாக்கு என்னுடைய எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிறதா இருக்க இருந்தாலும் கூட உடைய அடியமான சிபத்தை கொண்டு பார்த்தும் பார்க்காமல் எங்களை நீ விட்டு விடுறா. வாக்குறா வகுப்புகளா எங்களை மன்னிச்சதா ஒரு அண்ணா எங்கள் மீது திருவை காட்டுறையா. இந்த அந்த மௌலான நாங்களுடைய அருமையாக அந்த மூலம் சொன்னா எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. என்ற காயத்தை மேலாஜில வச்சு கட்டுப்படுத்தான். இதை நம்ம அண்ணாவதாரா நமக்கு தன் நபியை நேரில் அழைத்து கொடுத்தார் ஆயம். அதனால நாம் சதாமண்டாரத்திலே மகபரத்தையும் அல்லாஹ்வுடைய விடுதலையை பெறுவதற்கு ஆரம்பித்தார். இது போன்ற சபைகளை கூட்டி அல்லாஹ்வோடு நம்மை இணைத்து அல்லாஹ்விலே நம்மை பணிவாக ஆக்கிக் கொள்வதற்கு ஆரம்பித்தார். கூட வேறவர்களுக்கு மத்தியிலே பேசினார்கள். கடைசியாக அந்த இஸ்லாத்துடைய விஷயத்தை சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் ரமதான் மாசம் வருகிறது. அல்லாஹ்வுடைய அருள் பங்கக்கூடிய மாசமாக இருக்கிறது. அதிலே அல்லாஹ்தாலா எவ்வளவோ பாவங்களை மறைத்து மன்னித்து அல்லாஹ்தாலா கொடுப்பதற்கு ஆரம்பித்தான். 30 ரஹ்மத்தாக மஃபிரத்தாக துக்கமின் மீறாக அல்லாஹ்தாலா தருகிறான். அதனால நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பாக்கியமாக கருதி வரக்கூடிய ரமதானை பயன்படுத்திக் கொள்வோம். நாம் நமக்காக துவா செய்வோம், முழு உம்மத்துக்காக துவா செய்வோம். எனக்காக பாவி வயசு 82 ஆயிடுச்சு. எனக்கு இந்த நிலையில அல்லாஹ்வுடைய அழைப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய அருள் பெற்று அவனுடைய மகபுரத்தை பெற்று அவனுடைய லாபம் பெற்ற அழைப்பை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெறும்படியாக நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்க. அல்லாஹ் தாலா இந்த நம்முடைய இந்த சில்சிலா நூரியா ஃபைசியா சுருதியாவை அல்லாஹ் தாலா உலகமெங்கும் பரவக்கூடிய பாக்கியத்தையும் உலகமெங்கும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கிழமை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக வரார். இந்த கடைசியாக சூழ்நிலை சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜில் அந்த மஸ்ஜித் ஜபல ரஹ்மத்துல இருந்து துஆ சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொல்லலாம் சொல்லிட்டேனா? சொல்லிட்டீங்க. பள்ளி சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா ஷாஹித் எல்லாம் சாட்சியாயிரு, நான் எதை சொல்லணுமோ நான் சொல்லிட்டேன் என்று சொல்லி அது பல்லுக்கு எல்லாரும் சொன்ன உடனே பள்ளி ஷாஹிதுராய், நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க மறைந்து இருக்கிறவங்களுக்கு போய் நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம கடமை என்ன? இவ்வளவு நேரம் இன்னைக்கெல்லாம் கேட்டோம், நாமும் கேட்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தாருக்கும் சொல்ல வேண்டும், நம்முடைய சகோதர சகோதரனுக்கும் சொல்ல வேண்டும், நண்பர்கள் அன்பனுக்கெல்லாம் எங்க சென்றாலும் நாயெல்லாம் நடக்க வேண்டும். அவனுக்கு இந்த ஈமாவை எடுத்து சொல்லி அல்லாவோடு இன்னைக்கு இந்த
அந்த ஒரு தன்மையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னை மன்னிப்பானாக. புனித ரமலான் 5 பகல் காலங்களில் நோன்பு நோக்கும், இரவு காலங்களில் நின்று உறங்கும், அதிகம் குர்ஆனை ஓதி அவனோடு பேசுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. சொல்லியார் கல்புகளை திறந்து வையுங்கள், தலையை திறந்து வையுங்கள். தன்னுடைய பணிவை அல்லாட்ட காட்டுறதுக்காக. ஏன்னா தொப்பி ஒரு கிரீடம் மாதிரி. அதனால் தொப்பியை கழற்றி, தொப்பியை கழட்டுவதோடு சேர்த்து தன்னுடைய பெருமை, தன்னுடைய இருமாப்பு, ஈகோ, தாம் பெரிய ஆளுங்கிற நினைப்பு, ஒரு நொடியில் இன்னைக்கு செத்த நாளைக்கு கபரஸ்தான், அடுத்த நாள் ஃபாத்திஹா, ஒரு வாரத்தில் புல்லு முளைச்சிடும் கபரில். ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா சதை இருக்காது, எலும்பு தான் இருக்கும். இதில் போய் ஈகோவுக்கும் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்கும் என்னை கொண்டு தான் நடக்குது, நான் சாதிச்சேன், நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் இதை செஞ்சேன் என்று நான் என்று சொல்லக்கூட தகுதி இல்லை. அதனால் எத்தனையோ மகான்கள் கடைசி வரைக்கும் நானுங்கிற வார்த்தையே சொல்லவே இல்லை. இந்த ஏழை, இந்த ஜிஸ்மு, இந்த மையத்து, இதோ இந்த மையத்து வருது எஜமான உங்க வீட்டுக்கு, நான் மையத்து தான். இந்த அதம், இந்த மாலூம், இந்த மாதூம் அப்படிதான் சொல்லிக்கிட்டான். நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதூம், இந்த மையத்து, இந்த மாலூம் உங்கள் வீட்டுக்கு வருது எஜமான. இந்த மாலூம், இந்த மாதூம், இந்த அதம் இவ்வாறு நினச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறது கூட உரிமை நமக்கு கிடையாது. அதனால் அன்பர்களே, அல்லாஹ் இடத்துல முறையிடுங்கள். ரப்பே, என்னதான் லா இலாஹ இல்லல்லாஹ் தாலீம் கேட்டாலும் இன்னும் கல்புக்குள்ள ஆழத்தில் போய் இறங்கணும். ரப்பே தௌஃபீக் செய் அல்லாஹ். எங்கள் கண் திறந்தால் கலிமாவை பார்க்க வேண்டும், கண் மூடினால் கலிமாவை உணர வேண்டும், நாங்கள் பேசினால் கலிமாவை பேச வேண்டும், எங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலையும் கலிமாவை சேர்த்து கொள்ள வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு நாங்கள் சொல்லுகிற சொல்லிலே மிக அதிகமான சொல்லாக கலிமா இருக்க வேண்டும். அங்கே வேலை செய்யக்கூடிய பீர்பாய்கள் கூட இங்கே கொஞ்சம் நேரம் உட்காரணும், இருக்கிற முடிச்சுட்டு போய் வேலை செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. நான் சொல்லக்கூடிய சொல்லிலே லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக சொல்ல வேண்டும். பின்னாடி வேலை செய்கிற பீர்பாய்கள் முன்னாடி உட்காரணும். அல்தாஃபமலா வந்துட்டாங்களா, வந்து உட்காருங்க. இவ்வாறாக நம்முடைய பேச்சு மூச்சிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை சம்பந்தப்படுத்தி வாழ வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட கேளுங்க. அந்த உணர்வோடு சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல போகிறோம். நான் சொல்லுகிறேன் லா இலாஹ இல்லல்லாஹ்ல உணர்வை நோக்கிருக்கு. அல்லாஹ் தான் சொல்கிறோம். வாய் என்னது, நாக்கு என்னது, சொல்கிறது அல்லாஹ் தான். அவன் தான் சொல்கிறான் லா இலாஹ இல்லல்லாஹ். நான் எங்கே சொல்ல முடியும்? இந்த நாக்கு வாயை கொடுத்ததும் அவன் தான். இந்த உணர்வோடு ரப்பே நீ தான் என்னை சொல்ல வச்ச. கலிமாவை சொல்ல வைத்த நீ அந்த கலிமாவை அறிவதற்கு தௌஃபீக் செய், அந்த கலிமாவை புழங்குவதற்கு தௌஃபீக் செய், கலிமாவிலே ஊறி போவதற்கு தௌஃபீக் செய். கேளு நல்லா இடத்துல. அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். கண்களை மூடி வைங்க, தலையை கீழே போடுங்க. இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லல்லாஹ் 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, அல்லாஹ் வல்ல அழைக்கும் போது என்னென்ன மனசில் கவலையோ கேளுங்க, துனியாவையும் கேளுங்க, ஆகிரத்தையும் கேளுங்க. என் கல்பில் என்னை குடி வந்துடு அல்லா, சதா உனக்காக என்னை வாழ வச்சது அல்லா, துனியாவை என் கல்பில் இறக்கிறாத அல்லா, இந்த கல்பு காலி ஆக்கிறது, நீ மட்டும் இரு அல்லான்னு கேளுங்க. என்ன வேணுமோ கேளுங்க, துனியாவையும் கேளுங்க, ஆகிரத்தையும் கேளுங்க. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்
முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு யா ஹய்யு யா கய்யூம் அல்லாஹ் மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. நண்பர்களே, பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இப்போ இஷா தொழுகை, அடுத்து சாப்பாடு, அடுத்து எல்லோரும் ஊருக்கு போகிறோம். இன்ஷா அல்லாஹ் போகும்போது வெறுங்கையாக போகாதீங்க. என் ஷேக்கிட்ட வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு போனீங்கன்னு எங்கள் வீட்டில் கேட்டாங்க. யோசனை சொல்கிறேன். நான் என்ன தெரியுமா சொன்னேன் பதில்? தாக தில் தருதோ ஜிகர், என் கல்வியில் மௌலாவை வாங்கிட்டு போனேன், என் ஈரலில் காதலுடைய வலியை வாங்கிட்டு போனேன், என் கண்களில் கண்ணீரை வாங்கிட்டு போனேன். இதான் என் ஷேக்குடைய வீட்டிலேருந்து வாங்கிட்டு போனேன். தாக தில் தருதோ ஜிகர் ரத்தத்தை கலந்து வடிக்கக்கூடிய கண்களை வாங்கி சென்றேன். அம்பியாயே ஹெந்தரே யார் சே கியா கியா லேக்கர், அம்பியாயே ஹெந்தரே யார் சே கியா கியா லேக்கர். हर मुसीबत से, हर फिक्र से, हर आफत से, எல்லா முசீபத்துகளை விட்டும், அனைத்து ஆபத்துகளை விட்டும், எல்லா கவலைகளை விட்டும் நான் விடுதலை பெற்று விட்டேன். நிஜமா உங்க பேரை சொன்ன உடனே, ஃபைஸின்னு சொன்ன உடனே நிம்மதி வந்துச்சு. हर मुसीबत से, हर फिक्र से, हर आफत से छूट गया हम तो फकत नाम तुम्हारा लेकर, छूट गए हम तो फकत नाम तुम्हारा लेकर அப்படின்னு காமில் ஹைதராபாதி படிக்கிறோம். விளைஞ்சுங்களா? அதனால எல்லாரும் நிம்மதியா போங்க, எல்லா கவலையும் தூக்கி எரிஞ்சிட்டு போங்க. என் கூட எஜமா இருக்கா நெஞ்ச நிமித்தி வீட்டுக்கு போங்க. அல்லாட்ட கெஞ்சுங்க, யா அல்லாஹ் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு கொண்டு வந்தவன் யாரும் இல்லை. இது போன்ற இன்னும் பல ஆயிரம் நிகழ்ச்சிகள்ல, பல ஆயிரம் மாநாடுகளை கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கூட எல்லாம் அல்லாட்ட கேளுங்க. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் பல 100 மாநாடுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கொடுப்பானாக. எலிஃபானிஷா சர்க்காருடைய தலைமையில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் தருவானாக. நம்ம அனைவரையும் அதில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. அன்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இலாஹ்னு எப்ப விளங்கிருச்சோ அவனை வச்சு சாதிச்சு காட்டணும். எந்த பிரச்சனை முன் வந்தாலும் என் அல்லாஹ் இலாஹ், நன்மையும் தீமையும் செய்வோம், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, தலை நிமிர்ந்து வாழ்வேன் அப்படின்னு மன உறுதியோடு நின்று கலிமாவை சொல்லி, பல ஆயிரம் தடவை கலிமாவை சொல்லி சாதிச்சு காட்டணும். அதுதான் ஷேகமார்கள் விரும்புகிறாங்க. குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விஷயம் ஒன்று, என்றைக்குமே ஜிக்ரை விடாதீங்க. அல்லாஹு அல்லா திக்ரு 3000 தடவை, ஸலவாத் 250, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 125, ஒரு நாள் கூட விடக்கூடாது. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? யாரெல்லாம் செய்வீங்க கை தூக்குங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஒன்றாவது. ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய கிருபையில் வாரம் உங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் உங்க அம்மா, அத்தா, அண்ணன், தம்பி, பிவி, மனைவி, மக்களை வச்சு திக்ரு ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வந்தாலும் வராட்டியும், யாருமே இல்லையோ அவங்க பிவி உட்கார வச்சிருக்கு. மகன் ஏதோ ஒரு வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ கூட யாராவது இருந்து சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு 4 பேர் 4 பேர் போனால் சேர்த்துக்குங்க. பல்லவட்டியில் அல்லாஹ்வுக்கு மேலே வாரத்துக்கு 4 மஜ்லிஸ் நடக்குது. இர்ஷாத் இஸ்திக்பால் 4 மஜ்லிஸ் நடத்துகிறாங்க. என்ன செய்யுங்க, வீடுகளில் சேர்ந்து உட்காந்து எல்லாரும் கூடி உட்காந்து, எத்தனை அக்கம் பக்கம் உள்ளவங்களை கூப்பிட்டுக்குங்க, பக்கத்து வீட்டு எடுத்த வீட்டுக்காரன் கூப்பிட்டுங்க, கூடி உட்காந்து கொஞ்ச நேரம் அல்லாஹ் பற்றி பேசுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஸலவாத் ஓதி திக்ரு மஸ்ஜித் நடத்துங்க. திக்ரு எந்த வீட்டில் நடக்கிறதோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் அதிகமாக வரும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாரும் செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? ரெண்டாவது. மூணாவது, வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஜூம் மீட்டிங் நடக்குது. அதில் எல்லா பெருபாயும் கிட்டத்தட்ட 100 பெருபாய்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. பல ஊர்களிலிருந்து வந்து கலந்துக்கிறாங்க. அதில் 1 மணி நேரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் மஜ்லிஸ் நடக்குது. அதனுடைய லிங்க் தேவைப்படக்கூடியவங்க நம்முடைய குலஃபாக்கள்கிட்ட இருக்கும், உஸ்தாத் அஸ்துமால்கிட்ட இருக்கும். அதை வாங்கி அதில் கட்டாயமாக கலந்து கொள்ளுது. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? 3. 4வது செய்தி, ஒவ்வொரு நாளும் டெய்லி அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு நம்முடைய சில்சிலாவுடைய சில குலஃபாக்கள் டெய்லி தாலீம் செய்கிறாங்க. டெய்லி தாலீம் ஏதோ ஒரு டைமில் அது யார்கிட்டையாவது நம்மளை ஜாயின் பண்ணிக்கணும்.
அலைஞ்சுங்களா. ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது, அரை மணி நேரமாவது பேசுகிறாங்க. எல்லாம் 10 பேர் சேர்ந்து பேசுகிறாங்க. அதில் யார்கிட்டையாவது தன் பேரை ஜாயின் பண்ணி, எல்லோரும் காசு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஜாயின் பண்ணாதவங்க தன் பேரை ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா. இதுவரை அந்த டெய்லி தாலீம் ஜாயின் பண்ணாதவங்க கை தூக்குங்க, ஜாயின் பண்ண கை தூக்குங்க. சரி, தாலீம் நடத்துகிறவங்க கை எந்திரிச்சு நில்லுங்க, எந்திரிச்சு நில்லுங்க. 1 2 3 அப்புறம் 4 5 அப்புறம் 6 அப்படி திரும்பி இல்லைங்கம்மா. இந்த 6 பேரில் யார்கிட்டையாவது நீங்கள் ஜாயிண்ட் ஆகிக்கணும். 1 2 3 4 5 6 7 பேர் நடத்துகிறாங்க. இன்னும் 2 பேர் நடத்துகிறாங்க, வெளிநாடு பேர் நடத்துகிறாங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஜாயிண்ட் ஆகிடணும். உங்கள்கிட்ட என் பேரை ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லுது. சில பேர் வந்து ஜூமில் நடத்துகிறாங்க, சில பேர் செல்ஃபோனில் நடத்துகிறாங்க. ஜாயிண்ட் ஆகி டெய்லி டைமும் கேட்டுங்க, அலைஞ்சுங்களா. சில பேர் காலையில் 7 மணிக்கு, உங்கள் டைம் என்னைக்கு? டெய்லி நைட் 9 to 9. நைட்டு 9 to 9:30, 8:30 to 9, அசல் 5:30 மணிக்கு, இரவு 10 to 10:30, நைட்டு 9 to 9:30, விஷயம் மூலம் நீங்கள் 8:30 to 9:30. அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ டைம் நடக்குதுமா. அதை ஜாயிண்ட் ஆகிக்கணும். அதாவது அல்லாஹ் பற்றி சில வார்த்தை காதல் விழுந்துகிட்டே இருந்தால் தான் கல்பு ஹயாத்தாகவே இருக்கும். நம்ம காலையிலிருந்து துனியாவுக்கு செலவு பண்ணுறோம். ஒரு அரை மணி நேரம் அல்லாஹ் செலவு பண்ணலாமா இன்ஷா அல்லாஹ். அப்போ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அந்த பீர் பாய் நீங்கள் பார்த்துக்குங்க. என்ன இவங்க நம்பர் வாங்கி என்னையும் ஜாயின் பண்ணீங்க. யார்கிட்டயோ ஒருத்தர் எந்த டைமிங் ஒத்துவரோ ஜாயின் பண்ணி உட்காரு. அதை கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அரை மணி நேரம் அல்லாஹ் பற்றி காதில் விழுது, அல்லாஹ் பற்றி பேசுவாங்க. அவங்க கொஞ்ச நேரம் விஷயத்தை கேளுங்க, சிவமா இன்ஷா அல்லாஹ். இது 4வது செய்தி. 5வது செய்தி, ஷேகை மாதம் ஒரு தடவை வந்து பார்க்கறது கட்டாய கடமை என்று சூஃபியாக்கள் எழுதி வைத்திருக்கிறார். மாதம் ஒரு முறையாவது. அதனால நிர்வாகிகள் மாதம் ஒரு தடவையாக நேரில் வரணும். நேரில் வர முடியாது, 2 மாதம் ஒருக்கா வாங்க, நான் சலுகை கொடுத்துறேன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. அல்ல ஃபோன் போட்டு பேசுங்க, புரிஞ்சுங்களா. சில பேர் மாநாட்டுக்கு வர திரும்ப அடுத்த மாநாட்டுக்கு தான் வர்றது. நடுவில் ஃபோனுங்கானோ ஒன்றுங்கானோ அப்படி இருக்கக்கூடாது. அடிக்கடி ஃபோன் போட்டு பேசுங்க. எந்த டைம் சில பேர் கேட்டாங்க, சர்க்கார் உங்களுக்கு ஃபோன் போட்டால் நீங்கள் எடுப்பீங்களா, வேலையில் இருப்பீங்களா, பாடத்தில் இருப்பீங்களா? அப்படி இல்லை, எனி டைம் 24 hours பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி பயம் எடுக்கும், ஃபோனை சைலன்ஸில் இருக்கும். ஃபோன் நிறைய பேர் ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க, சைலன்ஸில் இருக்கும். நான் பாடம் முடிஞ்சு 10 மணிக்கு போய் பார்த்தா ஒரு 10 மிஸ் கால் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கா போட்டு ஃபோன் போட்டுக்கலாம், என்ன செய்திமான்னு கேட்டுக்கலாம். அதனால் என்ன பாடத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நைட்டு 12 மணிக்கு போட்டாலும் பிரச்சனை இல்லை. 24 hours நீங்கள் ஃபோன் போடலாம். போட்டு 2 வார்த்தை கேட்டுக்கொள்ளுங்கள், மஷவரா செய்து கொள்ளுங்கள், தாலீம் கேட்டுக்கொள்ளுங்கள், சந்தேகங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், பாடங்கள் படியுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வாராக. வரக்கூடிய ரமலானை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை நேற்று பயானில் சொல்லி காமிச்சோம். அந்த முறைப்படி கழியுங்கள். வாய்ப்பு கிடைச்சால் இன்ஷா அல்லாஹ் தஆலா வாருங்கள். ஃபைசி டிவியில் நம்முடைய சர்க்காருடைய பயான்கள்லாம் தொடர்ந்து வரும், அதையும் கேளுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ரஹ்மத் செய்வானாக. இன்னும் குறிப்பாக இன்னொரு செய்தி முக்கியமாக என்னன்னு கேட்டால், இன்ஷா அல்லாஹ் தஆலா வரக்கூடிய ரமலானில் உங்களுடைய நம்ம மதரசாகிய பாபுசலாம் பல்லவடியில் நடந்துட்டு இருக்கு, சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு காரைக்காலில் ஒரு மதரசா நடக்குது, நம்முடைய மதுக்கூரில் நடக்குது, நம்முடைய திருப்பூரில் பாபுசலாம். உங்களுடைய குடும்பத்தார்கள், நெருங்கிய உறவுகள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய இருக்குதா, அவங்க 8th 10th படிச்சிருந்தா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்கள் ஊர்களில் எவ்வளோ பேர் இருந்தாலும் கொண்டு வந்து ஏதோ ஒரு மதரசாவில் எது உங்கள் ஊருக்கு கிட்டே இருக்கோ அந்த மதரசாவில் சேர்த்து விடுங்க. காரைக்கால் இருக்குது, மதுக்கூர் நடக்குது, பல்லவடியில் நடக்குது, திருப்பூர் வரக்கூடிய ரமலானுக்கு பின்னாடி திருச்சியில் மெயின், திருச்சியில் பாலக்கரையில் ஸ்கூல் படிப்புடன் கூடிய அரபி மதரசா. என்னதான் பையன் பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் என்னது பேர் வேலை டிகிரி வாங்கி IAS ஆக போகிறானுவா? இல்லை, ஏதோ படிச்சுவிட்டு நம்ம வியாபாரம் தான் பார்க்க போகிறானுவா. அதுக்கு மார்க்க கல்வியோடு சேர்ந்து படிக்கணுமா? ஆலிம் ஷாவும் ஆகட்டும், ஆகுதாகட்டும், அடுத்த வேலை பார்க்கலாமா? இல்லையா? அதனால் தங்களுடைய பிள்ளைகளை, தங்கள் சொந்தக்காரங்களுடைய பிள்ளைகளை, தங்கள் உறவுகள் தெரிஞ்சவங்களுடைய பிள்ளைகளை, ஏதோ நம்ம இர்ஃபானியா சேலத்தில் மதரசா இருக்குது, அது நம்ம மதரசா தான். எந்த மதரசா நம்ம கிட்ட இருக்குதோ அந்த மதரசாக்களில் சேர்ப்பதற்கு சிவமா இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்டில் ஒரு ஆலிம் உருவாகணும்னு ஆசை வைக்கிறோம். சிவமா இன்ஷா அல்லாஹ். அந்த மதரசாக்களை கூட சேர்ந்து உங்கள் சொந்த பந்தங்களை யாராவது கேட்டாலும் பிள்ளைங்க சேர்க்கணும்னா ஏதோ ஒரு மதரசா எது கிட்ட இருக்கோ சேர்த்துக்கணும். பல்லவட்டி இருந்தால் பல்லவட்டி மதரசா இருக்கும், எந்த ஊர் கிட்ட இருக்கோ அந்த ஊரில் கிட்ட சேர்த்துக்கணும். 6-7 மதரசாக்கள் நம்ம தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அல்லாஹ் இன்னும் 100 மாதம் கட்டணும் இன்ஷா அல்லாஹ். உலகம் முடிச்சு 100-200 மாதம் கட்டிடுவோம் இன்ஷா அல்லாஹ். என்னவா பல்லவட்டின்னு அல்லாஹ் தஆலா கட்டிட்டு இருக்கான், மஸ்ஜித் கட்டிட்டு இருக்கான். அதையும் நான் நிறைவு பண்ணி துவா செய்யுங்க எல்லாரும். அந்த மஸ்ஜிதுடைய பணியில் பங்கு பெற வேண்டும், நீங்களும் பங்கு பெற. இந்த மதரசாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு நடந்துக்கிட்டு. அதனால் உங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஆசைப்படணும், என்னுடைய பங்கும் இந்த மதரசாக்களில் இருக்கணும். இல்லைங்களா? அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். மாதம் எல்லாரும் ஒவ்வொரு முரீதும் ஆசை வைக்கணும். சர்க்காருடைய மதரசா இத்தனை மாதம் நடக்குது,
நாமளும் அதில் பங்கு பெறணும். ஒரு 100 ரூபா கொடுப்போம், முடியலையா? நீ 1000 ரூபா சம்பாதிக்கிற 5 ரூபா கொடு, 10,000 சம்பாதிக்கிற 100 ரூபா கொடு, 50,000 சம்பாதிக்கிற 500 ரூபா கொடு, 2000 ரூபா கொடு. அங்க ஒருத்தரும் பங்கேற்காம சிவமா இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் அதில் பங்கேற்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா நீங்கள் பங்கேற்பதன் கொண்டுதான் நடந்துகிட்டு இருக்கு மாசா. இப்போ சில பேர் பங்கேற்காமல் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நாம பேர் கொடுத்துடணும். அதில் ஏதோ ஒரு மதரசாவில் நானும் பங்கேற்றுக் கொள்கிறேன், என்னுடைய சந்தாவை சேர்த்துங்க சர்க்கார், மாசம் மாசம் நானும் ஏதோ ஒரு ரூபா தர்றேன் என்று கரெக்டாக 1ஆம் தேதியை அனுப்பிச்சு வச்சிடணும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலும் அல்லாஹ் நம்மையும் அதை பங்கெடுத்துக்கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒவ்வொரு வீடுகளிலும் கலிமாவுடைய வீடு ஆக்கிடும். எல்லா வீடுகளிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்கணும். அதுவே நம்ம வாழ்க்கையின் அசல் நோக்கமாக ஆயிரும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2 நாட்களாக தங்களுடைய இனிய குரலின் மூலமாக நம்ம எல்லாம் அலங்கரித்து நம்ம எல்லாம் பரவச நிலைக்கு ஆக்கிய ஷேഖ்நாயத்துடைய ஆஸ்தான பாடகர் ஹாஜானன் அவர்களுக்கு இறை காதலர்கள் சின்ன அன்பளிப்பு கொடுக்க அல்ஹம்துலில்லாஹ். அதாவதுமா அல்லாஹ் ரசூல் பத்தி புகழ்ந்தா அவங்க அன்பளிப்பு கொடுக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. ரசூலுல்லாஹ் காபிப் இப்னு ஸுஹைர் பெருமானை புகழ்ந்து பாட்டு படிச்சார். பானத்து சுவாது வகல்பில் யௌமி மஷூலும் பாட்டு படிச்சாங்க. பெருமானை தங்க போர்வை எடுத்து கொத்தி விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இருந்துச்சு, பெருமானை எடுத்து கொத்தி விட்டாங்க. இறை காதலர்கள் கொடுக்கிறது ரசூலுடைய சுன்னத்து. ரசூலுடைய முகமது கல்பு இருக்கிறதுக்கு அடையாளம். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். விளைஞ்சுங்களா? அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எஜமானே நல்லா இல்ல ஒரு வார்த்தை ஒரு பாட்டு படிக்கல. உண்மையான மனதுடனே சலவாத் என்னும் பொன்மொழியை சலையார் என்றும் ஓடிடுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெஞ்சின் இருள்கள் நீங்கிடுமே, நேரிய வாழ்வு ஓங்கிடுமே, அஞ்சாயிரதோ அருவோம் அருமை சலவாத் ஓதிடுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை நாளில் பயகம்பர் மன்றாடிடுவார் நமக்காக. மறுமை நாளில் பயகம்பர் மன்றாடிடுவார் நமக்காக. சிறியும் துன்பம் நீக்கிடுமே, சிறப்பாய் ஸலவாத் ஓதிடுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்ஷர் மைதானில் கொடுமையான பெரும் வெயிலில், கூடும் மஹ்ஷர் மைதானில் கொடுமையான பெருவெயிலில் நீரின் தாகம் நீக்கிடுமே, நேர்மை ஸலவாத் ஓதிடுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக தூதர் முஹம்மது மேல் உண்மையான மனதுடனே, உலக தூதர் முஹம்மது மேல் உண்மையான மனதுடனே ஸலவாத் என்னும் பொன்மொழியை சலையாதென்றும் ஓதிடுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். كما ينبغي لجلال وجهه ولعظيم سلطانه.
اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك اللهم لك الحمد كما تحب وترضى اللهم لك الحمد كما تحب وترضى اللهم لك الحمد كما حمدك الحامدون اللهم لك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن اللهم لك الحمد أنت رب السماوات والأرض ومن فيهن اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن اللهم لك الحمد أنت إله السماوات والأرض ومن فيهن اللهم لك الحمد أنت ملك السماوات والأرض ومن فيهن اللهم لك الحمد أنت الحق ووعدك الحق ولقاؤك حق والجنة حق والنار حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق والساعة حق اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك حكمت أنت ربنا وإليك المصير واغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر وأنت إلهي لا إله إلا أنت ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை நீதான் அல்லாஹ் ஒன்று கூட்டின எங்களுடைய திறமை அணுவத்தனை கூட இல்லை அல்லாஹ் கோடியில ஒரு பங்கு கூட எங்களுடைய ஆற்றலோ எங்களுடைய முயற்சியோ இல்லை ரப்பே மினகைரி ஹவுலி மின்னி வலா குவா எங்களுடைய ஹவுல குவத் இல்லாம நீ கொடுத்த அல்லாஹ் இதில் பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கனே ரப்பே உனக்கு நன்றி செலுத்துறோம் அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்துறோம் அல்லாஹ் வலக்கல் ஹம்து வலக்கல் ஷுக்ர் யா அல்லாஹ் இதற்கு ரப்பே அதனால எங்களுக்கு இன்னும் அதிகமாக கூட யா அல்லாஹ் அல்லாஹும்ம மா அம்சாவி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதி மின் ஹல்கிக் فمنك وحدك لا شريك لك فلك الحمد ولك الشكر فزدنا ولا تنقصنا நாங்க நன்றி செலுத்திட்டோம் ரப்பே இன்னும் அதிகமாக்கிறல்ல நீ கொடுத்த வாக்குறுதி ரப்பே நன்றி செலுத்தினா இன்னும் அதிகமாக்குறேன்னு சொன்னல்ல அடுத்த மாதத்துல இதோட 10 மடங்கு பேர் வரணும் அல்ல 100 மடங்கு வரணும் அல்ல 1000 மடங்கு வரணும் அல்ல கோடி மடங்கு வரணும் அல்ல நீ தௌஃபீக் செய்யல்ல ஃபஸினா வலா தன்குஸ்னா ஃபஅக்ரிம்னா வலா யுஹினா فاتنا ولا تحرمنا فآثرنا ولا تؤثر علينا وارضنا وارض عنا برحمتك يا ارحم الراحمين لا اله الا الله சொல்வதற்கு பலமிக்கவர்களாக ஆக்கிரல்லா கலிமாவை நெஞ்சு நிமிர்ந்து சொல்லக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ் மனம் குளிர்ந்து சொல்லக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ் எங்கள் தேவைகளை அறியாத பொறுத்து பூர்த்தி செஞ்சிரியா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் தேவைகளை முழுமையாக நீ பூர்த்தி செஞ்சிரியா அல்லாஹ் இன்னும் தைரியமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய யா அல்லாஹ் அந்த மாதிரி எங்களை ஆக்கிறியா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தாருடைய தேவையை பூர்த்தி செஞ்சிரியா அல்லாஹ் எங்களுக்கு என்ன தேவையோ எங்களோட அதிகமாக நீ அறிஞ்சிருக்கிறியா அல்லாஹ் நாங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை ரப்பே நீ பூர்த்தி செஞ்சிரியா அல்லாஹ் நீ வந்திருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் என்ன தேவை இருக்கிறாங்களோ இங்கிருந்து செல்வதற்குள்ள அவங்க தேவை நிறைவேற்றக்கூடிய ஏற்பாடு செஞ்சிரியா அல்லாஹ் दुआ செய்யுங்க அல்லாஹ்ட்ட என்ன வேணுமோ கேளுங்க क्या मांगते के मांग கேக்குறதெல்லாம் கொடுப்பா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் எந்த நன்மைகளை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களோ அந்த அனைத்து நன்மைகளையும் கொண்டு எங்களை அலங்காரம் செஞ்சிரியா அல்லாஹ் எந்த தீமைகளை விட்டெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு பாதுகாக்க தேடினார்களோ அந்த அனைத்து தீமைகளை எங்களை பாதுகாத்தறியா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்னா மின்ஹு மா லம் وما لم نعلم ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه ما لا نعلم اللهم أنت المستعان وعليك البلاء لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله لا حول ولا ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا انك من تدخل النار فقد اخزيته وما للظالمين من انصار ربنا اننا سمعنا مناديا ينادي للايمان ان امنوا بربكم فامنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الابرار ربنا وآتنا ما وعدتنا لا نشرك ولا تخزنا يوم القيامة ولا تخزنا يوم القيامة ولا تخزنا يوم القيامة ولا تخزنا يوم القيامة
ولا تخزنا في القبر ولا تخزنا في المحشر يا الله மறுபடியும் அல்ல எங்களை கேவலப்படுத்தினது ரப்பே லட்சக்கணக்கான மக்களுக்கு பிள்ளை தலை குடிச்சிருக்க எங்களை ஆக்கிறது ரப்பே இதை மன்னிச்சிடா கபர்ல எங்களை கேவலப்படுத்தினதல்ல பஷங்களை கேவலப்படுத்தினதல்ல ஒரு அன்பியாக்களுக்கு பத்தியில அவுளியாக்களுக்கு பத்தியில தலை குடிச்சிட மாதிரி எங்களை ஆக்கிறது எங்களை மன்னிச்சிடல எங்களை அன்பு பிறந்த பாலகர் மாதிரி ஆக்கிறல்ல ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد إنك لا تخلف الميعاد يا الله தண்டனையை தாங்குற சக்தி எங்கள் இல்லாத ஊசி குத்துனா தாங்க மாட்டேங்கிறது ஒரு முள்ளு குத்துனா தாங்க மாட்டேங்கிறது ஒரு நரகத்தை தாங்குற சக்தி எங்கள் இல்லை ஆனா நரகத்தை விட்டு பயப்படுறது ஆனா சொர்க்கத்தை கேட்க தகுதி எங்கள்கிட்ட இல்லை அல்ல சொர்க்கத்தை கொண்டு எந்த நாட்டுல கேட்போம் ரொம்ப தகுதி எங்கள்கிட்ட அல்ல தாகர சக்தி எங்கள்கிட்ட இல்லை அல்ல நீ மன்னிச்சுட அல்ல உன் பிச்சையில கொடுத்துட அல்ல நாங்க செஞ்ச அமலுக்காடு வேணாம் ரொம்ப உன் பிச்சையால எங்களுக்கு தூக்கினிப்பா அல்ல யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அங்க ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா சாப்பிடணும் ஊர்ல எங்களை பார்க்கணும் கேட்கல உடனே பார்க்கணும் ஆசையா இருக்கும் ஒரு ரசூலை பார்க்கணும் ஆசையா இருக்கா அல்ல இவன் ஃபைஜி நாயத்தை பார்க்கணும் ஆசையா இருக்கா அல்ல ரோசு நாயத்தை பார்க்கணும் ஆசையா இருக்கா அல்ல எங்களுக்கு கண்படி சஹாபாக்களை பார்க்கணும் ஆசையா இருக்கா அல்ல அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் உஸ்மான் நாயத்தை பார்க்கணும் ஆசையா இருக்கா அல்ல அஜ்மீர் நாயத்தை பார்க்கணும் ஆசையா இருக்கா அல்ல அதுக்காக சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடல அவுளியாக்களை பார்க்கணும் ஆசையா இருக்கா அதுக்காக சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறப்ப நாங்க சொர்க்கத்து தகுதி இல்லைறப்ப அங்க இருக்க அந்த அன்பியாக்களுக்கு வேலை செய்யற வேலைக்காரனா கூட்டிட்டு போறா ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم يا ربي صل عليه وسلم